பொன்னூஸ் உழவரின் உலகம். இப்படி ஒவ்வொரு பயிருமா செஞ்சு நம்ம பண்ணிக்கிறோம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், நான் அங்கேயும் சொல்றேன் இங்கேயும் சொல்றேன். இந்த இவர்கிட்ட போய் நான் இந்த குண்டு தண்ணியை உப்பு தண்ணியை உடைக்கிறதுக்கு போய் வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எலுமிச்சை செடி எந்திரிக்கவே இல்லை. அதுக்காக அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன்னு சொல்லி போட்டு நீங்கள் போய் குண்டு வாங்கிக்கிறாருங்க. நான் சொன்னதுக்கப்புறம் வாங்குங்க, சொன்னதுக்கப்புறம் வாங்கினா நான் நிறுத்தி போட்ட மாதிரி அவர் நினச்சிக்கிடுவார். ஏன்னு சொன்னோம்னா விவசாயிகள் ஏதாவது புதுசாக வந்ததுன்னா உடனே செஞ்சு விடுவோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நீ கூட மாட்டிக்கங்க, ஏன்னா அதில் என்ன உப்பு சத்து ஜாஸ்தி இருக்கோ நமக்கு தெரியாது. அவங்களும் மாட்டிக்கங்க. உப்பு தண்ணி இருக்கிறவங்க கண்டிப்பாக மாட்டிக்கங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செடி வந்ததில்லை. அவரை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது நம்ம. அதனால் எனக்கு இப்போ கொஞ்சம் முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுங்கிற எனக்கு தெரியுது. அதையும் நாங்கள் ஒரு 10 நாளைகள் நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லி இப்போவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு தெரியாமலே பண்ணுறோம். குண்டு போட்டு தண்ணியை பிடிச்சி அது டிடிஎஸ் எவ்வளோ வருது, கிணத்துலேருந்து நேராக தண்ணியை பிடிச்சி அது டிடிஎஸ் எவ்வளோ வருது, இந்த கணக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நாளையில் அதையும் சொல்லி போடுவோம். ஒருவேளை உப்பு தண்ணி இருந்து தண்ணிக்காக வெள்ளாமை வரலைன்னு சொன்னோம்னா அவர்கிட்ட தொடர்பு பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கி மாட்டிக்கிட்டால் நம்ம கொஞ்சம் மகசூல் ஜாஸ்தி வரும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து இங்கே செஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு சரியாக வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அதை நீங்கள் வழிமுறையை பிடிச்சிக்கிட்டாலே போதும். எங்களுக்கு அதுக்காக நிறைய உரத்தை போட்டுட்டு மகசூல் வராமல் இருந்ததுன்னு சொன்னோம்னா அவளுக்கு சரியாக தான் போகும். செலவு எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு நிறைய மகசூல் வர்றதுக்கு உண்டான வகையை பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுவோம். இன்னொரு விஷயம், காலப்போக்கில் நம்ம எல்லாரும் ஒரு இதுக்கு வந்துடணும். அது நம்ம ஊருக்குள்ளே எத்தனை ஜனங்க இருந்தாலும், எத்தனை வகையான ஜனங்க இருந்தாலும், எத்தனை வகையான பார்ட்டிங்க இருந்தாலும், நம்ம பார்ட்டி விவசாய குலம். விவசாயம் தான் நமக்கு. விவசாயத்தில் நமக்கு நிறைய ஈடு வந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும். மற்றவனுக்கு பின்னாடி போய் ஒன்றுமே பிழைக்கவே முடியாது. இதுக்கு நாங்கள் இன்னும் 2 வருஷத்தில் ஏதாவது ஒரு முடிவுக்கு நாங்களும் வந்துடுவோம். ஏன்னு சொன்னோம்னா எல்லா பயிலும் அவனே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு எதுக்குனாலும் சரி அவனே விலை நிர்ணயம் பண்ணிக்கிட்டான். விவசாயி ஒருத்தமாக திறந்து அவன் பண்ணுற பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியல. நீங்களும் சாதாரண ஆளுகளை எல்லாரும் பச்சை துண்டு சிவப்பு துண்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே தவிர உள்ளுக்குள்ள செய்கிற வேலையெல்லாம் பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் மாத்திரம் ஒரு 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 இதுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இவர் சொன்ன மாதிரி உலகமே நம்ம கையில் நிற்கும். உனக்கு என்ன நல்லா கார் வச்சிருக்க நீ சொல்லுவ, எனக்கு எதுவுமே இல்லையே, சைக்கிள் கூட இல்லைங்கிற நினைப்பில் இருக்கீங்க. ஆறு வாங்கணும்னா ஒரு இதுக்கு வந்து தான் தீரணும். உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது, எல்லாமே முடியும். நான் இந்த இதிலெல்லாம் நான் என் சரித்திரத்தை சொன்னோம்னா அதெல்லாம் வெளியே இன்னைக்கு சொல்ல வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். நம்ம எல்லாத்திலையும் கடந்து தான் இங்கே வந்திருக்கோம். ஒத்துமை இருந்தால் எது வேணும்னா முடியும். அது உங்களால் முடியலைன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இப்போ எல்லாமே பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணியாச்சு. இனிமேல் ஒருத்தங்கிட்ட போய் கையெழுந்துட்டு உரம் போடுறான்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. இன்னும் 2 வருஷத்தில் நீங்கள் உங்கள் எல்லாமே உரமாக்கிக்கிடணும், அதுவே மருந்தாக்கிக்கிடணும். போட்டுக்கிட்டு நிறைய மகசூல் வர்றதுக்கு என்ன வழி இருக்குதோ அதை நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். கண்ட வகையெல்லாம் கண்ட விதமாக பேசிட்டு போயிட்டோம். ஒன்றுமே பண்ண முடியலையே நம்மளால. எனக்கு இருக்கிற வருத்தம் அதுதான். நம்ம யாரையும் குறை சொல்லலை. பண்ணினீங்க, என்ன பண்ணினீங்க? எந்த விவசாயி நல்லா இருந்திருக்கான்? கோமனம் கூட வந்து போகிற நிலைமையில் நம்ம இருக்கோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்பா என்னைக்கு இருந்தாலும் உயிர் போகுதுப்பா, நல்ல காரியத்துக்காக போகட்டும். இப்போ அவர் சொன்ன மாதிரி நீங்களும் ஏதாவது வேலைக்கு வந்தோம்னா அவனையும் உங்களால் பார்த்துக்குங்க, நமக்கு விளையும். இன்னொரு விஷயமும் நம்ம சொல்கிறேன், விவசாயிகள் நீங்கள் எல்லாருமே இருக்காங்க. நான் ஒரு காலத்தில் நான் விவசாயி தானே, பெரிய விவசாயி. நான் பெரிய விவசாயி தான், நிலம் இல்லாத பெரிய விவசாயி. எனக்கு சொந்தமாக 1 சென்ட் பூமி கூட கிடையாது. இப்போ கத்திரிக்காயெல்லாம் பிடுங்கினோமா இவன் என்ன பண்ணுவான், கீழையும் நல்ல காய் போடுவோம், மேலேயும் நல்ல காய் போடுவோம், மற்றபடி சூத்தக்காயை போட்டு விற்கிற நஷ்டப்படுவாங்கல்ல, அந்த நஷ்டம் உனக்கு வரத்தான் செய்யும். அதனால் நம்ம பொருள் எந்த பொருள் இருந்தாலும் சரி மற்றவன் பொருளை விட சுத்தமாக நீங்கள் செஞ்சு அனுப்புறீங்கன்னு சொன்னோம்னா, பறிச்சு எடுக்கிறேன், பறிச்சுட்டு அம்மாரம் போட்டுட்டு பாட்டில் திணிக்கிற அன்னைக்கு
தண்ணியை தொழிச்சு பறிச்சியை போட்டுறானே. அது எதுக்கு? நமக்கு இருக்கிற மாதிரி செய்யுங்க. நீங்கள் நல்லா விளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய மகசூலும் வரும், கடவுளும் நமக்கு வழிகாட்டுப்பாரு. தயவு செஞ்சு வேற, அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறவ எத்தனையோ வெள்ளாமே போட்டிருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் கேட்டுக்கிட்டு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறத விட உங்களுக்கு என்ன வெள்ளாமை, எவ்வளவு நிலம், எவ்வளவு நாள், இது மாத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு மருந்து கொடுத்துருவாங்க. மருந்தை வாங்கி உபயோகிச்சுக்கிட்டு நீங்களும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்க போகுது. அதோட சேர்ந்து என்னையும் கேட்டுக்குங்க. இன்னொரு பெரிய விஷயம், எந்த பயிலையும் நம்பாதாங்க. வியாபாரம் அன்னுட்டாலே ஒரு லாபத்தை வச்சு தான் விற்பான். நல்லா புரிஞ்சுக்குங்க. வியாபாரம் அன்னுட்டாலே ஒரு லாபத்தை வச்சு தான் விற்பான். நீங்களும் வியாபாரம் தானே பண்ணுறீங்க, விவசாயிகளும் வியாபாரம் தான் பண்ணுறீங்க. உங்களுடைய விலைக்கு நிறைய விலை வேணும்னு தானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. யார் கொடுக்குறாங்க? அந்த கொடுக்குறதுக்கு நீங்கள் தான் பண்ணிக்கங்க. நான் அதை தான் சொல்ல வர்றேன். அதனால் நீங்கள் எல்லாரும், நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நல்லா இல்லாமல் அங்கே போகிறது, நல்லா இருக்குதுன்னு என்ன நல்லா இருக்குது? இந்த கருப்பாக இருக்கிற தொழில் என்ன சிவப்பாகி போச்சு? ஒன்றும் கிடையாது. இருக்கிற மாதிரியே இருப்போம். நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாரும் ஒரு ஒத்துமையாக இருந்து கூடியமான வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் வெள்ளாமை வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா வெள்ளாமையிலையும் நிறைய மகசூல் எடுக்கலாம். நான் எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு தான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். நான் அதிகமாக பேச மாட்டேன். எனக்கு பேசவே தெரியாது. இப்போ என்னமோ 2-3 மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்குன்னு பேசுறதுக்கு தெரியும். பெரிய பெரிய ஆள் என்ன வரணையே பேசுவோம், என்னென்னோ பண்ணுவோம், நம்ம கை தட்டிட்டு போயிட்டு இருப்போம். நமக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம செயலில் காமிப்போம். எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு என்னுடைய சிற்றுரையை முடிச்சுட்டு பொன்னூஸ் உழவரின் உலகம்.